மணிகண்டன், இங்க மக்கள் மேல ஒரு இருக்கக்கூடிய நம்பிக்கையில நாங்க இது செய்யறோம். நீங்க எப்படி இப்ப அதிமுகவுக்கு விருப்பு மனுவை முன்கூட்டியே பெறுகிறீர்களோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இதுவும் அப்படிங்கிறாரு செந்தில். வாய்ப்பு இருந்தா வைகை செல்வனுக்கு பதில் சொல்லுங்க. இல்ல சார், ஒண்ணு செந்தில் சார் சொன்ன ஓகே சார். அதாவது ஓராண்டுக்கு முன்பிருந்தே திமுக தேர்தலை பற்றி மட்டுமே பேசிக் கொண்டிருந்தது. எதிர்கட்சி பேசலாம் சார், அவங்க அடுத்த ஆட்சி நினைச்சு பேசுவாங்க. ஆனா ஆளுங்கட்சி எஞ்சிய நாட்களில் மக்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் விட்டுவிட்டு தேர்தல் குறித்து மட்டும் ஏன் பேசினாங்க? அப்போ இதே மாதிரி இன்னொரு கருத்து பாருங்க, கூட்டணி ஆட்சி பற்றி சொல்றாரு. இதே திமுக இந்திராகாந்தி அம்மையார் இருந்தவங்க சரிங்க, அதுக்கு பிறகும் சரி 2 முறை, அதாவது 116 பேர் வைக்காம குறைவான போட்டியிட்டது. ஏன் காரணம் என்ன? அதாவது கூட்டணி ஆட்சிக்கு உடன்பட திமுக தான். அதிமுக என்றைக்கு உடன்படாது அதிகமான இடங்களுக்கு போட்டியிட்டு தான் அதிமுக வெல்லும். ஆனா திமுக கடந்த தேர்தலில் ஏன் குறைய? அப்போ அந்த மாதிரி எல்லாம் இறங்கி போகாது. அந்த மாதிரிலாம் அடிமையாக அதிமுக ஒருபோதும் இருக்காது. யார் இருப்பான்னு முடிவு அடிமைங்கிற வார்த்தை இங்க யாருமே பயன்படுத்தல, நீங்க தான் பயன்படுத்தல. இல்ல நான் சொல்லல. இல்ல இன்னைக்கு சொல்ல அதிமுக உட்கட்சி பிரச்சனை, அதிமுகவுல பலவீனம், இதெல்லாம் உங்களுக்கு தான் இருக்க, அதிமுக இல்ல. ஏன்னா கட்டமைப்பு வலிமையா இருக்குங்க. எங்கேயும் அதிமுக தன்னுடைய சுயத்தை இழக்கவே இல்லை. 24 நாடாளுமன்ற தேர்தலில் வலிமையா நீங்க கூட்டணி அமைச்சும் கூட 23% வாக்குகளை அதிமுக பெற்றுங்க. அப்போ இதே திமுக தலைத்து நின்றால் அந்த அளவுக்கு வாங்க பாருங்க. அதாவது பொதுவாக தமிழ்நாடு அரசியல்ல திமுக எப்பொழுதுமே மற்றவர்களை சேர்த்து ஆட்சி வைக்க முடியும், சேர்த்து அணி வைக்க முடியும். தனித்தன்மை வரலாறு இல்ல. அந்த வரலாற்று பொருந்தும் இல்ல, அது அதிமுகவுக்கும் பொருந்தும் இல்ல. 2016 ஒரு தேர்தல் தான் சார். எல்லா தேர்தலும் அதிமுக கூட்டணி. மணிகண்டன் சார் உங்களுக்கு தெரியாதா? இல்ல அது கூட திமுக பண்ணலையே. அந்த ஒரு தேர்தல் 2016 அந்த தைரியம் திமுக வரலங்கிறது ரைட். அந்த மற்றவர்களுடைய கருத்து அதிமுகவுக்கு அந்த தைரியம் அதிமுக சொல்றாங்க. அந்த தேர்தல் அதிமுகவுக்கான வாக்கு விழுக்காடு. இங்க பியூஷ் கோயலுடைய நியமனம் அப்படிங்கிறது ஒரு உதாரணம் ஒன்று சொன்னாரு நவநீத். இங்க பழைய ஆளா இருந்தா புது ஆளா இருந்தா அது தேவை இருக்கும் பட்சத்தில் அவர்களை நியமிக்கிறோம் அப்படின்னு. இங்க அந்த தேவையா பார்க்க வேண்டியது என்னவா இருக்கு அப்படின்னா, பாமக தேமுதிகவை உள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறதா, இல்ல டிடிவி ஓபிஎஸ் உள்ள கொண்டு வரணுங்கிறதா? என்ன காரணம்? அவர் சொன்னார் இது டெஸ்ட் மேட்ச்சு, பொறுமையாக தான் ஆட முடியும்னு. ரொம்ப நாளாக ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லேயே இருக்கீங்க, 2வது இன்னிங்ஸ்க்காவது வாங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். தேர்தல் பீகாரில் தேர்தல் நடக்கும்போது நவம்பரில் தான் தேர்தல் அப்படின்ற நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி அங்கே கிட்டத்தட்ட பிப்ரவரி மாதத்திலிருந்தே தேர்தலுக்கான வேலைகளை தொடங்கிட்டாங்க. எல்லா மாநிலங்கள்லையுமே பாரதிய ஜனதா கட்சி தினமும் தேர்தல் அரசியல் அப்படிதான் இருக்கும். ஆனா தமிழ்நாட்டில் நாகேந்திரன் சொல்றாரு நாளைக்கே தேர்தல் வச்சாலும் சந்திக்க தயாரா தான் இருப்பாங்க. ஆனா ஓட்டு வரணும்ல, அதுக்காக தானே பியூஷ் கோயல் வராரு. எப்படியாவது ஓட்டு வாங்கணும், ஏதாவது ஒரு கட்சி கூட்டணியில இருக்கணும், இல்லைன்னா ஓட்டு வாங்குறது கஷ்டம். அந்த இடத்துல பாஜக இன்னைக்கு டெஸ்ட் மேட்ச் ஆடுங்க, நீங்க செகண்ட் இன்னிங்ஸ்க்கு சீக்கிரமா வாங்கி வந்துருங்க. ரோஹித் சர்மாவா இருந்தா என்ன, விராட் கோலியா இருந்தா என்ன, யாரு வேணாலும் இருக்கட்டும். ஆனா பேட்ஸ்மேன் சரியான ஆளாக இருந்தா தான் அவங்களுக்கு ரன் ஸ்கோர் பண்ண முடியும். அவர் சொன்ன உதாரணத்தை வச்சே நான் சொல்றேன். பிட்ச் சரியா இருக்காங்கிறதும் இன்னொரு முக்கியமான இல்ல. பிட்ச் ஏற்கனவே சரியா இல்ல அவங்களுக்கு, அது பிரச்சனை தான். அது ஒண்ணுமே பண்ண முடியாது. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் பியூஷ் கோயலால இங்க அவரால் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்றதுனால தான் திரும்பவும் அவரை தமிழ்நாட்டில் பொறுப்பாளராக பாரதிய ஜனதா கட்சி நியமித்திருக்கிறதுன்னு தான் புரிஞ்சுக்கணும். ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி எல்லா அரசியல் கட்சிகளுமே வேகமாக விருப்ப மனு வாங்குறது, கூட்டணிகளை முடிவு செய்யறது, தொகுதி பங்கீட்டை பேசுறது, இதெல்லாம் இருந்தாலும் நம்ம தேர்தல் ஆணையம் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா தேர்தல் ஆணையம் என்ன முடிவெடுக்க போகிறது, 19ஆம் தேதி அவங்க கொடுக்க போற இந்த டிராஃப்ட் ரோல்ஸ் எப்படி இருக்கு, அதற்கு பிறகு திருத்தங்கள் வந்த பிறகு பிப்ரவரியில ஃபைனல் ரோல்ஸ்ல எவ்வளவு வாக்காளர்கள் விடுபட்டு போயிருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கிட்டத்தட்ட 90 லட்சம் வாக்காளர்கள் தமிழ்நாட்டிலிருந்து வாக்காளர் பட்டியலிருந்து நிரந்தரமாக, ஒருவேளை அவங்க இடம்பெயர்ந்து போனவர்களாகவோ அல்லது இறந்தவர்களாகவோ இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் கட்டாயம் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டு விடுவார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ 90 லட்சம் வாக்காளர்கள் இங்க இல்ல அப்படின்னா அடுத்தது இந்த எல்லா கட்சிகளுமே எப்படி வியூகங்கள் அமைக்க போறது, எப்படி அவங்க களத்துல நின்று ஒர்க் பண்ண போறாங்க. ஏன்னா கம்ப்ளீட்டா ஓட்டர் லிஸ்டே உங்களுக்கு சேஞ்ச் ஆயிரும், ஓட்டிங் பேட்டர்னும் மாறிடும். ஒவ்வொரு தொகுதியிலையும் நீங்க ஒரு பூத்துக்கு
1000 ஓட்டு இருந்த பூத்துல 400 ஓட்டு 500 ஓட்டு தான் இருக்கக்கூடிய ஒரு சூழல் கூட வந்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் கட்சிகள் எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க? இது ரெண்டு திராவிட கட்சிகளுக்கும் இது ரொம்ப பெரிய சவாலாக இருக்க போகுது. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அவங்க கூட்டணியில் இருக்காங்க, ஏடிஎம்கே ஒர்க் பண்ணாதான் பெரும்பாலான தொகுதிகளில் அவங்களுக்கு வந்து வாக்குகள் கிடைக்க போகுது. தவைக்காவை பொறுத்த வரைக்கும் புதிய கட்சி அவங்க என்ன வந்ததுனாலும் பரவாயில்லன்னு போயிடலாம். திமுகவை பொறுத்த வரைக்கும் மற்ற எல்லா கூட்டணி கட்சிகளையும், காங்கிரஸா இருக்கட்டும், கம்யூனிஸ்டா இருக்கட்டும், விசிகாவா இருக்கட்டும், எல்லாரையும் அவங்க தான் சுமக்கிறாங்க. அதே போல அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியை சுமக்கிறது. இதனால 2 திராவிட கட்சிகளுக்கும் இந்த எஸ்ஐஆருக்கு பிறகு ஃபைனல் ரோல்ஸ் வரும்போது அவங்களுக்கு ரொம்ப சிக்கலா இருக்க போகுது. இது வந்து இந்த எலெக்ஷன் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு ரோசி பிக்சர் இருக்க போறது இல்லை தமிழ்நாட்டுல. ஏன்னா தமிழ்நாட்டுல இங்க இருக்கக்கூடிய இந்த பேட்டர்ன் எல்லாத்தையும் மாத்தணும், ஐடியாலஜிக்கலாவும் சரி, பொலிட்டிக்கலாவும் சரி, எல்லாத்தையும் மாத்தணுங்கிற இடத்துல பாரதிய ஜனதா கட்சி நகர்ந்து நிற்கிறது. அதற்கு தெரியாம உதவி செய்யறதுக்கான நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோமான்ற சந்தேகத்துல அதிமுக இருக்கிறது. இதை எல்லாத்தையும் முறியடிக்க வேண்டும்ன்ற இடத்துல பிஜேபி இருக்கு. தாவேகாவை பொறுத்த வரைக்கும் நாங்களும் அரசியல் பண்றோம், நாங்களும் அரசியல்வாதி தான், நாங்களும் முதலமைச்சர் ஆகணும்ன்ற இடத்துல இருக்கு. இங்க அதிமுக பாஜகக்குள்ள இருக்கிற கூட்டணி ஆட்சி முழக்கமோ கூடுதல் இடங்கள்ங்கிற கேள்வியோ திமுக கூட்டணிக்குள்ளேயே இருக்கு. இடதுசாரிகள் உட்பட எல்லாரும் அந்த கூடுதல் இடங்களை கேட்கிறாங்க. அந்த பிரஷர் சவாலா திமுகவுக்கு மாறுது அப்படின்னு பார்க்க முடியாதா? இல்ல, டிஎம்கேல வந்து இன்னைக்கு நேத்து இல்ல, எப்போதுமே வந்து அந்த கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் கூட்டணி ஆட்சி வேண்டும், ஆட்சியில பங்கு வேண்டும் அப்படின்னு எல்லாம் சொன்ன காலம் உண்டு. ஆனா இதை வந்து 2006 திமுக வந்து 86 இடங்கள்ல தான் வெற்றி பெறாங்க. அப்ப கூட அவங்க மைனாரிட்டி கவர்மெண்டா இருந்தாலும் வெளியில இருந்து காங்கிரஸ் சப்போர்ட் பண்றாங்க. அன்னைக்கு வந்து திமுகவால காங்கிரஸ் வெளியில இருந்து சப்போர்ட் வாங்கிக்கிட்டு ஆட்சியில அவங்களுக்கு பங்கு இல்லை அப்படின்னாலும் ஒரு சுமூகமான ஒரு நிலையில ஆட்சி நடத்த முடிஞ்சது. அதுக்கான உதாரணம் இருக்கிறது. திமுகவை பொறுத்த வரைக்கும் இப்ப வந்து அவங்க ஆட்சியில பங்கு கேட்டாலும் அது எல்லாத்தையும் சரி கட்டணும் அப்படின்ற இடத்துல தான் இப்ப முன்கூட்டியே அந்த பேச்சுவார்த்தைகள் நடக்கிறதா நான் நினைக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே காங்கிரஸினுடைய அந்த குழு, பேச்சுவார்த்தைக்கான குழு வந்து முதலமைச்சரை சந்திச்சு போயிட்டாங்க. அதற்கு பிறகு இன்னைக்கு வைகோவும் சண்முகமும் சந்திச்சிருக்காங்க. அவங்க கூட்டணிக்குள்ள நிறைய சிக்கல்கள் இருக்கிறது. அவர் வந்து பிரவீன் சக்கரவர்த்தி போய் விஜயை பார்த்தாரு, இன்னும் காங்கிரஸ்ல அதை பத்தி எதுவுமே பேசவே இல்லை. இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கமிட்டி மட்டும் தான் சொல்றாங்க அதுக்கும் எங்களுக்கும் தொடர்பு இல்லை. டெல்லி வந்து இது வரைக்கும் எந்த ஆக்ஷனுமே எடுக்கல. ஆனாலும் திமுகவை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் சரி கட்டி கடைசி நேரத்துல ஒரு சரியான பிக்சரை கொடுக்க முடியும்ன்றது டிஎம்கேவோட நம்பிக்கை. ஆனா அதிமுக அந்த இடத்துக்கு இன்னுமே முன்னேற விடாமல் கூட்டணியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தடுக்கிறதோ இல்ல இழுத்து பிடிக்கிறதோ சந்தேகம் வருகிறது. இங்க தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு கூட்டணிக்கு புதிய கட்சிகள் வரும் அப்படின்னு திரு நயினார் நாகேந்திரன் சொல்றாரு. நாளையே தேர்தல் நடந்தாலும் சந்திக்க தயார் அப்படிங்கிறாரு. எந்த அடிப்படையில சொல்றாரு? இப்பவே தேர்தலை சந்திச்சுட்டா வந்துறாங்க. கேரளால அவங்களோட கேபிட்டல் சிட்டி திருவனந்தபுரத்தை பாரதிய ஜனதா கைப்பற்றினாங்க. எப்படி கைப்பற்ற முடிஞ்சது? கூட்டணி வச்சா பண்ணாங்க. மூன்றாவது கட்சி இதே மாதிரி தப்பான கணக்கீடு போட்டாங்க 2 பிரதான எதிர்கட்சிகள். பல இடத்துல கேரளாவில் வந்து உள்ளாட்சியில் இத்தனைக்கும் வந்து சொல்லக்கூடிய வந்து இந்துக்கள் அல்லாத வேட்பாளர்கள் கூட பாஜகலேருந்து வின் பண்ணியிருக்காங்க. அது ஒரு லிஸ்ட்டும் இருக்கிறது.